வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் முறைகேடாக நியமிக்கப்பட்ட டிசிசியில் இருக்கிற நபர்களுக்கு என்ன முடிவுகள் சொல்ல போகிறாங்க. ஸோ டிசிசி நியமனத்தை மீண்டும் நடத்துவாங்களா? ஸோ எகைன் டிசிசியோடைய செய்முறை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை நடத்த போகிறாங்களா, இல்லை மீதி பெண்டிங்கில் இருக்கிற 850 பேருக்கு போஸ்டிங் போடுவாங்களா? ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இலவசம் அப்படின்ற இந்த ஃப்ரீ பஸ்ஸோடைய ஸ்கீம் ஏன் இன்னும் எலிஜிபிள் ஆகலை? ஸோ தமிழ்நாடு முழுசும் ஃப்ரீ பஸ் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அது இன்னும் எலிஜிபிலிட்டி ஆகலை. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் 2026 வேக்கன்சிஸ் என்னவாக இருக்கும்? ஸோ காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் 28,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டிரைவர் கண்டக்டர் அப்படின்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதோடைய உண்மை தன்மைகள் என்னென்ன எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் 2025 டிரைவர் கண்டக்டர் இந்த போஸ்டிங்கை எடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இன்னும் செய்முறை தேர்வு முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலை. நிறைய பேர் அட்டன் பண்ணாதவங்களுக்கு கூட செய்முறை தேர்வு வந்திருக்கு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணாதவங்களுக்கு கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே இப்போ ஒவ்வொரு தரப்புலையுமே நம்ம கேட்குறப்ப சில முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னமும் பார்த்திங்கன்னா ஓட்ட தெரியாதவர்கள் இன்னும் பணிமனையில் அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி பேருந்தை ஓடிட்டுருக்காங்க. அவல நிலை. ஸோ இப்படி ஒரு அவல நிலைக்கு ஏன் போக்குவரத்து கழகம் தள்ளப்பட்டிருக்கு? ஏன்னா நிறைய மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டை விட்டுட்டு ஓட்ட தெரியாத நபர்களை எடுத்து எதற்காக ஓட்டும் போக்குவரத்து கழகத்துறை? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிவிக்கு விஜய் தலைமையிலான ஆட்சியில் கண்டிப்பாக மிக முக்கியமாக இதை கருத்தில் கொண்டு சுமூகமான முடிவுகள் இந்த 3274 நியமனங்களை போட்டிருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் போட்டாங்க, எத்தனை பேர் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க, ஸோ இவங்களை எப்படி செய்முறை தேர்வில் செலக்ட் பண்ணாங்க, ஒரு வெளிப்படை தன்மையே இல்லாமல் போட்டாங்க அப்படின்ற மாதிரி குளறுபடிகள் போயிட்டுருக்கு. ஸோ சிஎம் செல்லுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகள் எட்டப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் கண்டிப்பாக புதிய அறிவிப்புகள் வரலாம். ஓகேங்களா? 2026 டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக 28,000 பேர் எடுக்கிறதுக்கு ஒரு உத்தரவு போட போகிறாங்க. அது பிறகு தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் இந்த ஃப்ரீ பஸ் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிசிசியில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 850 பேருக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக ஒரு 50, 30, 40ன்ட்டு இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. அவர்களுக்கு எப்போ போஸ்டிங் போடுவாங்கன்றதும் கேள்விக்குறியாக இருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ தற்சமயம் டிஎன்எஸ்டிசியில் இதுதான் நடைமுறையில் வந்திருக்கு. நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.